வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு 11 ஜாதக கணக்குல ஜோதிட விளக்கங்கள பார்த்துட்டு இருக்கோம். அதுல இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, 9வது ஜாதகம். அதாவது 9/11/1998ஆம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்கள பார்க்கலாம். நீங்க பிறந்து 27 வருஷத்த பூர்த்தி பண்றீங்க. நீங்க பிறந்தது திங்கட்கிழமை. தேய்பிறை சஷ்டி திதியில நீங்க பிறந்திருப்பீங்க. புனர்பூச நட்சத்திரம் கடக ராசியில பிறக்கிற உங்களுக்கு சந்திராசிரமமா அமையக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கும்பராசி உங்களுக்கு சந்திராசிரமமா அமையும். கே கோ காக்கி இந்த பெயர் நாம கொண்டவங்களுக்கும் இந்த பலன்கள்லாம் பொருந்தும் அப்படிங்கிறத கூட நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி சித்திர நட்சத்திர துலாம் ராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளி திருவாதிர நட்சத்திரம் மிதுன ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. புனர்பூச நட்சத்திரம் கடகராசியில பிறந்த உங்களுக்கு தசாபுத்திய குருதான் எடுத்தோன்னா தசாபுத்தி நடத்துவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனி தசை 19 வருஷமும், புதன் தசை ஒரு 17 வருஷமும் தசாபுத்தி நடத்தக்கூடிய காலம். இப்போதைக்கு புதன் தசை தான் ஓடிட்டு இருக்கும். இந்த சனி பார்த்தீங்கன்னா, கேதுவோட சாரத்திலையும், புதன் சனியோட சாரத்திலையும் உட்காந்துக்கிறதுனால, ராகு, கேது தோஷம் இருக்கவங்க தான் முழுசா பாதிக்கப்படுவீங்க. சரிங்களா? அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 1 கடக லக்னம், இன்னொன்னு சிம்ம லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம். இந்த 4 லக்னத்துக்காரங்க முழுசா பாதிக்கப்படுவீங்க. காரணம் என்னன்னா, இவங்களுக்கு ராகு, கேது தோஷம் இருக்கும். இப்ப நடக்கிற தசாபுத்தியும் அது பாதிக்கப்படும் அப்படிங்கிற காரணத்தினால தான். சரி, இதை விட எக்ஸ்ட்ரா இன்னொரு லக்னம் பாதிக்கப்படும். என்னன்னா, விருச்சக லக்னமும் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு. சரிங்களா? ஏன்னா புதன் தசாபுத்தி நடத்துறாரு. புதனோட சாரத்துல தான் சனியும், கேதுவும் உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிற காரணத்தினாலயும், இவங்களும் பாதிக்கப்படுவாங்க. இவங்களுக்கு எப்படி பாதிப்பு வரும்? 1 நோய். வேண்டாத ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடிய சூழ்நிலை. இதனால ஆஸ்பத்திரியில விரயம் ஏற்படக்கூடியது. இதனால விபத்து மூலியமாவும் ஏற்படலாம். வீட்டுல ஒரு தீரா நோயோட ஒருத்தங்க படுக்க வேண்டிய சூழ்நிலை. அதனால கை, கால் வேலை செய்ய முடியாத அளவுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு வரைக்கும் இழுத்துட்டு போலாம். சரிங்களா? ஆஸ்பத்திரிக்கே விரயம் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறவங்களும் இவங்கள தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வேண்டாத சண்டை, பிரச்சனை, பிரிவுல போய் முடியும். கணவன் மனைவிக்கு இடையில இருக்க ஒற்றுமை தரப்படும். சரிங்களா? தீரா நோயா, தீரா கடன கொடுக்கும். ஒவ்வொருத்தங்க வெளியூரோ, வெளிநாடோ போ வேண்டிய சூழ்நிலை. சொந்த வீட்ல இருக்க முடியாத சூழ்நிலை. வாடகை வீட்டுக்கு போய் வாழ வேண்டிய சூழ்நிலை. எவ்வளவு தோட்டம் தொரவு இருந்தாலும், அதுல இருந்து அவங்களால பாடுபட முடியாத சூழ்நிலை. இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த கேது ஏற்படுத்துவாரு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்பனா இந்த லக்னத்துக்காரங்கலாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் கணக்கு. இதே நாடி முறைப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணா நல்ல லாபம். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, அருமையான யோகம். எலக்ட்ரீஷியன் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரீஷியன் பொருட்கள் வாங்கி வித்தா, அது சம்மந்தப்பட்டது எல்லாமே நல்ல லாபம். வண்டி வாகனத்தில விபத்து உண்டு. அதனால கை, கால்ல உறுப்பிழப்பு ஏற்படுற வரைக்கும் பிரச்சனைய குடுக்கலாம். இல்ல உடையக்கூடிய தன்மையை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ரத்த குறைபாடு பிரச்சனை, ஒரு சில பேத்துக்கு 35 வயசுக்கு மேல இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். சரிங்களா? தந்தையால பிரயோஜனம் இல்ல, இல்லைன்னா தந்தை இல்ல. தந்தை ரொம்ப நல்லவரா தான் இருந்திருப்பாங்க அப்படிங்கிற காரணமும். நீங்க அதிகாரத்துக்கு சொந்தக்காரன், தலக்கணம் முடிச்சவன், உங்கள விட வயசுல மூத்த பெண்களோட சில சமயம் சகவாசம் ஏற்படும், தாம்பத்தியம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கவனமா இருங்க. மனைவி அழகுக்கு சொந்தக்காரங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறது தான். அம்மாவும் நல்ல புத்திசாலி. அம்மா கையில குடுத்து வாங்குற காசு பல மடங்கு பெருகும். நீங்களும் புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க. கல்வியும் கொஞ்சம் தடையில இருந்திருக்கலாம். இதெல்லாம் தான் இருக்கக்கூடிய அமைப்பு. வேற இந்த ஜாதக ரீதியா என்னென்ன தகவல் இருக்கு அப்படின்னா, ஒரு பெண் பிள்ளை ஜாதகமா இருந்ததுன்னா, சரிங்களா? அழகுக்கு சொந்தக்காரி, ரொம்ப நல்லவங்க, நல்ல புத்திசாலி. உங்களுக்கு தோல் பிரச்சனை, நரம்பு பிரச்சனை குடுக்கலாம். ஒற்றை தலைவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தந்தைக்கு கொஞ்சம் பாதிப்ப குடுக்கக்கூடிய அமைப்பு. பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயித்து வலி சம்மந்தப்பட்ட கோளாறு. அடுத்தது மாமனார், மாமியாரோட சேர்ந்து வாழக்கூடிய யோகம் சுத்தமா இல்ல. தனிக்குடித்தனம் போயிருந்தா நல்ல இருக்கக்கூடிய அமைப்பு. உட்கார்ந்த இடத்துல இருந்தே சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் பூரா குடுக்கும். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை நல்ல லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறதுனால, தாராளமா நீங்க அது சம்மந்தப்பட்ட வேலை, இல்ல படிப்பு இருந்தாலும் படிச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம். நாடி முறைப்படி எங்களுக்கு ஏதாவது சுப பலன்கள் உண்டா அப்படின்னா, திருமணம் அமையாத ஆண்களுக்கு இன்னும் 1 1/2 வருஷத்துக்கு மேல தான் திருமணம் அமையக்கூடிய அமைப்பு. அதான் 2027ஆம் ஆண்டு தான் திருமணம் அமையக்கூடிய அமைப்பு. வீடு கட்டக்கூடிய அமைப்பு அப்பத்தான் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம். இப்ப வண்டி வாகனம் எடுக்கலாம்னா தாராளமா எடுக்கலாம். இல்ல பழைய வீடுக்கு இது கிடைக்குது. நாங்க கடன் வாங்கி கட்டணம் கட்டிக்கிறோம் அப்படின்னா தாராளமா கட்டலாம். சரிங்களா? இதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு. வேறு தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்கள். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.